Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் பெயின்ஃபுல் கேரக்டர்ஸ் இன் நருட்டோவர்ஸ். நருட்டோவர்ஸ்ல நிறையவே கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இவன மாதிரி பெயின் யாருமே ஃபீல் பண்ண முடியாத அந்த அளவுக்கு பெயின் ஃபீல் பண்ண கேரக்டர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பட் அதுல எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு 5 கேரக்டர் மட்டும் தான் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் சத்தியமா சொல்றேன், என்னோட 5 உங்களோட 5 சிங்கே ஆகாது. மேக்ஸிமம் நான் சொல்ல போற 5 கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கும் அந்த 5 கேரக்டர்ஸா இருக்கும். பட் அந்த டாப் 1, 2, 3 அந்த ஆர்டர்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் இதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இன்ஸ்டால கூட இப்ப ரீசெண்டா தான் நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தேன் ஒரு கேரக்டர்ஸ்க்கா, எந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பெயின் ரொம்ப அதிகம்ட்டு. அதுல நான் ஒரு கேரக்டரை பத்தி பேசினா இன்னொரு கேரக்டர் பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் பெயினை பத்தி பேசி ஒரு வீடியோ போறேன்னா அப்ப கக்காசி யாரு ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒருத்தருக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு இது இருக்கதான் செய்யும். இதுல நான் 5, 4, 3 சொல்றது ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான். ஆனா ஒரு கேரக்டர்ஸோட அந்த பெயின்ன்றது எல்லாருக்குமே சேம் லெவல் ஆஃப் பெயினா தான் இருக்க போகுது. அதனால இந்த கேரக்டரோட இந்த கேரக்டருக்கு தான் ப்ரோ பெயின் அதிகம் அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் நினைக்க வேணாம். சோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிறது வந்து நருட்டோ உசுமாக்கி. இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு டாப் 1ல கூட இருக்கலாம். அதாங்க நான் முன்னாடியே சொன்னேன்ல, இது நான் நம்பர் சொல்றது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு நம்பர் வயசுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். மற்றபடி இதுல இருக்க 5 கேரக்டர்ஸுமே ரொம்ப பெயின்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான். ஸோ நீங்க யாரையுமே குறைச்சு மேலேயும் பார்க்கவே வேணாம். ஓகே, நருட்டோ லைஃப்ல அப்படி என்னதான் பெயின்ஃபுல்லான விஷயம் நடந்தது அப்படின்னா, அவன் பிறந்ததே ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்துல இருந்துதான். அவன் பிறந்த அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அவனை காப்பாத்துறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போறாங்க. சரி, குஷினா கூட தேர்ட் ஒக்காகே அவன் நம்பிதான் விட்டுட்டு போவாங்க. ஆனா தேர்ட் ஒக்காகே நல்லா பாத்துப்பாருன்னு சொல்லி தான் நம்மளும் நினைச்சிருப்போம். ஆனா அவர் சரியா பாத்துக்கிட்டாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நருட்டோ சின்ன வயசுல இருந்து தனியாவே தான் வளருவான். அட தனியா இருந்தா கூட பரவாயில்லங்க, ஏதாவது 1-2 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து எப்படியா ஃப்ரெண்ட் பிடிச்சி எங்கிட்ட செட் ஆகிக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸையும் சேர விட மாட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் யாரும். ஏன்னா 9 டைல்ஸ் பண்ண சம்பவம் அப்படி. அதனால 9 டைல்ஸை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ இவனுக்குள்ளதான் அந்த 9 டைல்ஸ் இருக்கு, இவனும் ஒரு மான்ஸ்டர் தான், அதனால இவன் கூட யாருமே பேசிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. இப்படி எல்லா பேரண்ட்ஸும் சொல்றப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸாலே ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கடைசி வரை கிடைக்காம தான் இருப்பாங்க. அவனோட டீச்சர்ஸ் முதற்கொண்டு அவனை பார்த்து பயப்படதான் செய்வாங்க. மிக முக்கியமா நம்ம இருக்கா சென்சேவே அந்த அளவுக்கு பயப்படுவார் நருட்டோவை பார்த்தா. இத்தனைக்கு லீஃப் வில்லேஜ்ல ரொம்ப பாப்புலரான ஒரு கேரக்டரோட பையன், இத்தனைக்கு 4th ஹோக்காகேவோட பையனா இருக்கிற ஒருத்தங்கிட்ட யாருமே மனுஷத்தனமா நடந்துக்க கூட மாட்டாங்க. நருட்டோவோட இந்த சின்ன வயசு லைஃப் ஸ்டைல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். அவனை ஒரு 4th ஹோக்காகேவோட பையனா மதிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது மதிங்கடா அப்படின்ற மாதிரி தோணும் பாக்குற நமக்கே. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறினது நம்ம இருக்கா சென்சே இருந்த அந்த ஒரே ஒரு கைடன்ஸ் மேல மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நருட்டோவை ஒரு மான்ஸ்டரா நினைச்சுக்கிட்டு இருந்த இருக்கா சென்சேவே, சரி அவனும் ஒரு சின்ன பையன் தானே, அவனும் மனுஷன் தானே, அவனையும் நான் வழக்கமா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாரு. அந்த ஒரு மொமெண்ட் தான் நருட்டோட லைஃப்லயே ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்டாவே அமைஞ்சது. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேடி வர ஆரம்பிச்சாங்க. முக்கியமா நம்ம ஷிகமாரு, சோஜி இவங்க எல்லாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸா வந்தாங்க. அண்ட் கடைசியா பெயினா இருக்குல்ல, நம்ம லீஃப் வில்லேஜோட ஒரு ஹீரோவாவே மாறிட்டான் நருட்டோ. அதுக்கடுத்து அவனை எல்லாருமே ஒரு ஹீரோவா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சாவா வந்தது. அதுல தலைவன் தான் வேற லெவல் மாஸ் பண்ணான். அவன் லைஃப்ல பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு செம்ம ரோல் கடைசியில அவனுக்கு கிடைச்சது 16 வயசுலயே. என்னதான் சின்ன வயசுல ரொம்பவே பெயின் ஃபீல் பண்ண கேரக்டரா இருந்தாலும் அடுத்து ஒரு 16 வயசுக்கு அப்புறமா அவனோட லைஃப்ல ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பான். முக்கியமா ஹினாட்டாவுமே அவனுக்கு கிடைச்சிருப்பா. சோ உண்மையிலுமே நருட்டோவுமே ரொம்ப பெயின் ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர் தான். அடுத்ததா நம்பர் 4ல இருக்கிறது வந்து இந்த காப்பி நிஞ்சா கக்காசி ஹட்டாகே. கக்காசியோட கஷ்டத்தெல்லாம் சொல்லணும்னா ஒரு அடிஷனல் சீட் வாங்கி எழுதலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெயின் ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர் தான் கக்காசி. இதை நான் ஆல்ரெடி கக்காசிக்கு பேசின வீடியோலயே சொல்லியிருக்கேன். கக்காசி என்னென்ன விஷயம் எல்லாம் இழந்திருக்காருன்னு சொல்லி. எனக்கு கக்காசி கிட்ட பிடிச்சதுமே அதான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம அப்பா மேலேயே தன்னோட முழு லவ்வையும் வச்சிருந்த ஒரு கேரக்டர். சடனா ஒரு நாள் அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துடுறாரு. இதுக்கு மேல யார் மேலேயுமே லவ் வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல 2 அருமையான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு அருமையான சென்சே கிடைக்கிறாரு. அதுலயும் ஒபிட்டோ கிட்ட ஃப்ரெண்டா இல்லாம ஜஸ்ட் ஒரு எனிமியாவே தான் நடந்துகிட்டு இருப்பான். ஃபைனலா 2 பேரும் ரின்னை காப்பாத்துறதுக்காக ஃப்ரெண்ட்ஸா மாறுவாங்க. சரி இனிமே ஃப்ரெண்டா இருக்கலாம்னு ஆசைப்படுற டைம்ல ஒபிட்டோவும் அன்னைக்கே செத்து போவான். சரி என்னோட ஃப்ரெண்டை தான் காப்பாத்த முடியல, அவனுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸாவது காப்பாத்துவோன்னு சொல்லி ரின்னை கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பான். யார வாழ்நாள் ஃபுல்லா காப்பாத்தணும்னு நினைச்சானோ கடைசியில அவங்கள அவன் கையாலே கொல்ற நிலைமை வருது. 2 ஃப்ரெண்ட்ஸையும் இழந்துட்டு தனிமரமா இருக்கிற டைம்ல தான் அவனோட சென்சேவுமே இறந்து போறாரு. ஒரு நார்மலான பையனுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீச்சர்ஸ் இப்படி எல்லாரையுமே இழந்துட்டு இருந்தான். சோ கக்காசியுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின் ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர் தான். அடுத்ததான் நம்பர் 3ல இருக்கிறது வந்து நாகட்டோ பெயின். நாகட்டோ லைஃப்ல நடந்ததுல உண்மையிலேயே ரொம்ப டிராஜடியான விஷயமா இருக்குங்க. அந்த சின்ன வயசு பிளாஷ்பேக் பாக்குறப்ப கண்டிப்பா நிறைய பேர் அழுதுருப்பாங்க. லீஃப் வில்லேஜஸ் சேர்ந்து 2 சுனோபிஸ் அவங்க அம்மா அப்பா 2 பேரையுமே கொண்டுருவாங்க. ஸோ அவனுக்கு அடுத்து போக இடமும் கிடையாது, எங்க போறதுன்னே தெரியாம தான் இருப்பான்.
அது மட்டும் இல்லாம அப்போதான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வரை நடந்துகிட்டு இருக்கும். ஸோ எங்க போனாலும் அவனுக்கு பிரச்சனை தான் இருக்க போது. ஏதாவது சினோபிஸ் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவனை கொல்றது கூட வாய்ப்பு இருக்குது. இவனும் ரொம்ப சின்ன பையன் தான். வேற வழியே இல்லாம சாப்பாடு தேடி ஒரு வீட்டுக்கா போவோம். அந்த சீன்ல உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலா இருந்தது. அதுவும் ஒரு இடத்துல ரொம்பவே முடியாம மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த இடத்துல ஒரு நாய் வந்து அவனை காப்பாத்தும். சரி இதுதான் கடைசி வீடு அப்படின்னு இங்கேயும் போய் தட்டி கேட்பான். அவனும் சாப்பாடுலாம் என்கிட்ட இல்லப்பா, இது வார் டைம்ல, அதனால எங்களுக்கே சாப்பாடு கம்மியா தான் இருக்குது, அதனால நீ வேற இடத்துல போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவான். ஆனா உள்ள அந்த ஜன்னல்ல எட்டி பாக்குறப்ப ஒரு ஃப்ரேம்ல தான் நமக்கே தெரியும் உள்ள சாப்பாடு வச்சிருக்காங்க. என்னடா இவ்வளவு சாப்பாடு வச்சிருக்கீங்க, ஒரு பீஸ் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா என்னடா அப்படின்ற மாதிரி நமக்கே கேட்க தோணும். அதுவும் அந்த நாயை கட்டி பிடிச்சிட்டு என்கிட்ட சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை, என்கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனலாவே இருந்தது. அந்த ஒரு பிளாஷ்பேக் ஓவரால் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த நாகட்டோ வந்து ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணிருக்கான்னு சொல்லி. அதனாலதான் அவனுக்கு பெயின்னு பேரே கூட கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவன் யாஹிகோவையும் கோனனையும் பாக்குறான். சரி இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல எந்த வித டிப்ரெஷனும் இருக்காது, இவங்க கூட நான் ஹாப்பியா இருப்பேன், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல தான் இருப்பான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஜிராயா சென்சே வந்திருப்பாரு. சரி ஜிராயா சென்சே இவங்களுக்கு நிறையவே சொல்லிக் கொடுப்பாரு. இவங்க 3 பேருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிருவாங்க. சோ இதனால நம்ம லைஃப்ல இனிமே எந்த வித ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது, நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. சரி நம்ம மட்டும் இங்க ஹாப்பியா இருக்க கூடாது, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், அதுக்கு ஒரே வழி இந்த உலகத்துல பீஸ், அமைதி மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா இங்க வார் நடந்ததுனாலதான் என்னோட அம்மா அப்பாவும் இறந்தாங்க. சோ நிறைய பேர் இந்த வாரனாலதான் இறந்துருக்காங்க, அதனால இந்த வார் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதேதான் நம்ம பெயின் அப்புறம் யாஹிகோ கோனன் 3 பேருமே நினைச்சு அக்காட்ஸ்கின்ற ஒரு டீமை யாஹிகோ தான் ஃபார்ம் பண்ணுவான் ஃபர்ஸ்ட். அந்த அக்காட்ஸ்கின்ற டீம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லாவும் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹான்சோன்ற லூசு பையன் வருவான். அவன் வந்ததுனாலதான் நம்ம நாகட்டோவே அவன் கையால யாஹிகோவை கொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகும். சரி இதுக்கு மேல இந்த உலகத்துல பீஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒபிட்டோ கிட்ட போவாங்க. அங்கதான் இன்னொரு அக்காட்ஸ்கி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெயின் வில்லனாவே மாறுவான். இப்படி சின்ன வயசுல இருந்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம நாகட்டோக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், அந்த பீஸ் மட்டும்தான். என்னோட அம்மா அப்பாவை தான் நான் இந்த வாரனால இழந்துட்டேன், இன்னும் நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களும் அவங்க அம்மா அப்பாவும் அந்த மாதிரி இழந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். சோ சின்ன வயசுலயே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் தனிமையில. அதுக்கப்புறம் யாஹிகோ தான் கிடைச்சான் ஃப்ரெண்டா, அவனையுமே அவன் கையால கொண்டிருக்கான். சோ இதை விட டிப்ரெஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்ததான் நம்பர் 2ல இருக்கிறது வந்து த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லவ்வரான ஒபிட்டோ உச்சியா தான். நீங்க எல்லாரும் கேட்கலாம், என்னடா ஒபிட்டோ போய் செகண்ட்ல போட்டிருக்கேன், ஒபிட்டோ அப்படி என்ன இழந்தான், வெறும் ரின்னை மட்டும் தான் இழந்தான், மத்த கேரக்டர்ஸ் கூட ஒரு 4-5 கேரக்டர்ஸ் இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு 4-5 பேரே இழந்திருப்பாங்க. கக்காசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 பேரு, பெயின் எடுத்துக்கிட்டா அவங்க அம்மா அப்பா அப்புறம் யாஹிகோ இந்த மாதிரி நிறைய பேர் இழந்திருக்காரு. ஆனா ஒபிட்டோ இழந்தது என்னவோ ஒரே ஒரு ஆளுதான். ஆனா அவனோட வலியை வெளிக்காட்டின விதம்ன்றது இது வரைக்கும் நருட்டோவர்ஸ்ல யாருமே பண்ணாத ஒரு விஷயம் தான். அவன் லவ் பண்ண ஒரே ஒரு பொண்ணுக்காக ஒரு 4th கிரேட் நிஞ்சா வரையே ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ இதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. இத்தனைக்கு ரின் வந்து ஒபிட்டோ ஒன்னு லவ் எல்லாம் பண்ணல, இது ஒன்னும் டபுள் சைட் லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒன் சைட் லவ்வுக்கே ஒரு நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒபிட்டோ ரின்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசனுமே நிறைய இருக்குது. நார்மலா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எல்லாம் லவ் பண்ணிட மாட்டான், அவளோட கேரக்டர் எப்படி இருக்கு, அவன் நமக்கு செட் ஆகலாம் அப்படின்றத பார்த்துதான் லவ் பண்ணுவான். இது வழக்கமான எல்லா படங்களும் இதுதான் உண்மையானது. அப்படி ரின் கிட்ட ஒபிட்டோக்கு என்னதான் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஒரு கேரிங் தான். இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லவும் செஞ்சிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து ஒபிட்டோ வந்து அவங்க அம்மா அப்பா கூட வளரல, அது நமக்கு காட்டவும் இல்லை, அவங்க அம்மா அப்பா யாருன்றதே நமக்கு மென்ஷன் பண்ணல. பாட்டி கூட வளர்ந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் அவன் ஒபிட்டோ எப்பவுமே மேக்ஸிமம் தனியா தான் இருப்பான். கிட்டத்தட்ட ஒபிட்டோவுமே நம்ம நருட்டோ மாதிரி தான், 2 பேருமே தனியா இருந்த ஒரு கேரக்டர்ஸ் தான். ஆனா நருட்டோக்கு கொஞ்சம் லேட்டரா நம்ம ஷிக்கமாரு சோஜி இவங்கள மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனா ஒபிட்டோக்கு கடைசி வரை அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. சோ நருட்டோ என்ன மாதிரி நினைப்பான், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எப்படி ஏங்குவான், அதே மாதிரி தானே ஒபிட்டோவும் ஏங்கிருப்பான். சோ நருட்டோக்கு அதெல்லாம் கிடைச்சிரும். மிக முக்கியமா காரான்ற ஒரு சூப்பர் ஃப்ரெண்டு நம்ம நருட்டோ கிடைப்பான். காராக்காக நருட்டோ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்றத சிப்புடன் ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்க. சோ ஃப்ரெண்டே இல்லாத ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா அப்படின்னா அவனோட உயிருக்கு மேல வச்சு பார்ப்பான் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நருட்டோ தான். அதே மாதிரிதான் நம்ம ஒபிட்டோவும் இருப்பான். அதுவும் நருட்டோலாம் ஹினாட்டாக்கு ஒண்ணுன்னா சும்மாவா விடுவான்னு நினைக்கிறீங்க? சோ அப்படி இருக்கப்போ ஒபிட்டோ மட்டும் ரின்னுக்காக என்ன வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். ஏன்னா ரின் மட்டும்தான் எப்பவுமே ஒபிட்டோக்கு சப்போர்ட்டிவா அவனுக்கு பக்கத்திலே இருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர் ரின் மட்டும்தான். அவன் என்ன பண்ணினாலும் எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க, இவனுக்குலாம் எதுவுமே வராது, ஒண்ணுமே இவனுக்கு ஒரு ஜுட்ஸ் கூட பண்ண தெரியாது, நீ எல்லாம் எப்ப பெரிய ஹொக்காகி ஆக போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனா ரின் மட்டும்தான் நீ ஹொக்காகி ஆகுவ, நீ ஹொக்காகி ஆகுறத நான் தான் கண்ணு முன்னாடி நின்று பார்க்க போறேன், அதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அவனுக்கு அந்த ஒரே ஒரு பர்சன் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குது. அப்படின்னா இந்த சப்போர்ட் எனக்கு லைஃப் லாங் வேணுமே அப்படின்னு தானே சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. இந்த அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்றா, என்கரேஜ் பண்றா, மோட்டிவேட் பண்றா, அண்ட் எனக்கு ஏதாவது ஒரு அடிபட்டா எப்பவுமே துடிச்சு போயிடுறா, அந்த அளவுக்கு என் மேல கேரிங்கா இருக்கிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருந்தா என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஒபிட்டோ கனவுலே அவ்வளவு யோசிச்சு வச்சிருப்பான். திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இல்லைன்னா வேற யாரும் அவனுக்கு இருக்கா சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது, அந்த ஒரே ஒரு பர்சன் தான் இருந்தாங்க. சோ அவங்க எனக்கு திரும்ப வேணும், அவ்வளவுதான். அதைத்தான் ஒபிட்டோ ஆசைப்பட்டிருக்கான். ஒபிட்டோ இழந்தது என்னவோ ஒரே ஒரு ஆளு தான், ஆனா அதோட வலி ரொம்ப அதிகம். அதனாலதான் ஒபிட்டோவை எல்லாருமே புரோக்கன் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு ஒபிட்டோ இந்த லிஸ்ட்ல எத்தனாவது இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது வந்து கிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ் நம்ம இட்டாச்சி உச்சிகா தான். நிறைய பேர் இட்டாச்சியை ஃபர்ஸ்ட் போட்டோன்னா என்ன ப்ரோ நீங்க இட்டாச்சி வேணாம் உடனே இட்டாச்சிக்கே இப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பீங்க. பட் அப்படிலாம் எனக்கு கிடையாது. நான் எதுக்காக இட்டாச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்றேன் ரீசனையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல பார்த்த 4 பேருமே கொஞ்சம் டிஃபரெண்ட். அந்த 4 பேரை விட இட்டாச்சி ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 4 பேருமே அவங்களுக்கு பிடிச்சவங்கள ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் மூலமா இழந்தவங்க தான். இதுல கக்காசி மட்டும் அவர் கையாலே ரின்ன கொண்டிருப்பாரு. அண்ட் நம்ம நாகட்டோ வந்து யாகிகாவை அவர் கையால கொண்டிருப்பாரு. ஸோ ஒருத்தர் அவர் கையால கொள்றதுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க கக்காசியவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரின் அவன் கையால கொல்லுட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே அவனோட ஞாபகம் எல்லாம் அந்த ஒரு சீன்ல தான் இருக்கும். அந்த ரின்னை எப்படி கொன்னோம் அந்த ஒரு தாட்ல தான் அவனோட மைண்ட் எப்பவுமே இருக்கும். ஒருத்தரை கொன்னதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வருவான் கக்காசி. அப்படி இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, இட்டாச்சி வந்து ஒருத்தர 2 பேரெல்லாம் கிடையாது, அவன் ஒட்டுமொத்த கிளானையே அவன் கையால கொண்டிருப்பான். சரி கிளான்னா பக்கத்துல ஏதோ சொந்தக்காரங்க அப்படின்னு கூட விட்டுக்கோங்களேன், அவங்க அம்மா அப்பா ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ், அவங்களாம் அவன் கையாலே வெட்டி கொண்டிருப்பான். இதை விட ஒருத்தனுக்கு அதிகமான கஷ்டம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா அது இதுதான். சரி இப்படி அவன் கிளானே கொண்டிருக்கானே, அவன் கிளானை கொன்னதுக்காக இவனோட வில்லேஜ் இவன் என்ன ஹீரோவாவா பார்த்துச்சு? அதுவும் கிடையாது. அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அவனை கேவலமா தான் பேசினாங்க. எந்த அளவுக்கு அவனை திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டுவாங்க. துரோகி கெட்டவன் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு அவனுக்கும் முன்னாடியே தெரியும். இட்டாச்சிக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் பரவாயில்ல நான் இதை பண்றேன் அப்படின்னு யாருக்கு அந்த ஒரு கெட்ஸ் வரும்? இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். இந்த லீஃப் வில்லேஜுக்குள்ள வார் எதுவும் நடந்துடக்கூடாது. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக வெறும் 13 வயசுல இந்த அளவுக்கு ஒருத்தன் யோசிக்கிறான்னா அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஒபிட்டோவே இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னா கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி இட்டாச்சி நல்லவேன்ற விஷயம் நமக்கே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒருத்தன் எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதோ அவன் லைஃபையே கம்ப்ளீட்டா சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் இட்டாச்சி. நம்மளாம் ஏதாவது 1-2 விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணாலே நமக்குலாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அவன் அவனோட கிளானையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியில அவன் தம்பிக்காக அவனோட உயிரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் லைஃப் ஃபுல்லாவே சாக்ரிஃபைஸ் தான். அப்படின்னா அவனோட லைஃப் எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணி பாருங்க. இன்னுமே இந்த ரீசன் உங்களுக்கு பத்தல அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க. இட்டாச்சி எல்லாம் ஒஸ்ட் ப்ரோ அப்படின்னு கூட சொல்லிட்டு போங்க. பட் எனக்கு ஓகே தான். இட்டாச்சி உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது 2வது விஷயம். ஆனா அவரோட சாக்ரிஃபைஸ் உண்மையிலே அது ரொம்ப வேல்யூவான ஒன்று நருட்டோவர்ஸ்ல. எனக்கு மீதி இருக்கிற 4 கேரக்டர்ஸ் கூட எது 2, 3, 4, 5 வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. நான் யோசிச்சு தான் வச்சேன். பட் நம்பர் 1 எப்பவுமே எனக்கு இட்டாச்சி தான் இருக்கும். அது யார் என்ன சொன்னாலும் சேஞ்ச் ஆக போறதே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல் ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர்னா அது கண்டிப்பா இட்டாச்சியா தான் இருக்கும். இதை தாண்டி நான் இன்னும் நிறைய பேர் ஆட் பண்ணாம கூட விட்டுருக்கலாம் இந்த லிஸ்ட்ல. உங்களுக்கு வேற ஏதாவது கேரக்டர் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே மறக்காம உங்களோட லிஸ்ட்டையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட லிஸ்ட் என்னோட லிஸ்ட் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.